தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நிறைய காரியங்களுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்துக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை நேசித்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, முடிந்தால் எழுந்து நின்று கண்ணீரோடு கூட ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு பயங்கரமான சூழ்நிலை, எத்தனையோ பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இப்படி அழுகை, கூக்குரல் இப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய குடும்பத்துக்காக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 65 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 65:19. நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஆமென். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஒவ்வொருவரும் எருசலேம் குமாரத்திகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க ஒவ்வொருவர் மேலேயும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அது நிமித்தமாக இனி கூக்குரலின் சத்தம், இனி அழுகையின் சத்தம் கேட்பதே இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இங்க யாராவது அழுதுட்டு வந்திருக்கலாம், அல்லது ஜெபத்துல உட்கார்ந்திருந்தாலே கண்ணீர் தான் வருகிறது, என் குடும்பத்தை நினைத்து, என் பிள்ளைகளை நினைத்து என்று வேதனையோடு கூட, அழுகையோடு, கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், அழுகையின் சத்தம் கேட்பதில்லை, கூக்குரலின் சத்தம் கேட்பதில்லை. அப்படியானால் நம்முடைய வீட்டுல என்ன சத்தம் கேட்கும் தெரியுமா? எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 118:15 வசனம். சங்கீதம் 118 சங்கீதம் 15 வசனத்தை எல்லாரும் வாசிக்க கேட்கலாமா? நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வீட்டில் அழுகையும் கூக்குரலுமா இருக்கலாம். குறிப்பாக ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் நிமித்தம் வருகிற போராட்டங்கள், குடிகார கணவனால அந்த கூக்குரலின் சத்தம், வாக்குவாதத்தின் சத்தம் ஒருவேளை இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்க வீடுகளில் ஆண்டவருடைய கிருபையினால ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா, எங்களுடைய குடும்பத்துல எங்கள் பிள்ளைகளை ரட்சியும், எங்களுடைய வீட்டுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சத்தம், கம்பீர சத்தம் கேட்கணுமே தவிர அழுகையின் சத்தம் கேட்க கூடாதப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, யாரெல்லாம் அப்பா பிள்ளைகளை நினைத்து, கணவனை நினைத்து, மனைவியை நினைத்து, பெற்றோரை நினைத்து வேதனையோடு கூட அழுது கொண்டிருக்கிறாங்களோ, அவர்கள் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே என்று கூக்குரலோடு கூட உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இப்ப இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே நீர் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ரட்சிப்பு உம்முடையதல்லவா? இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பீராக. அது நிமித்தம் ஆண்டவரே, இவர்கள் அழுகையின் சத்தத்தை மாற்றி, கூக்குரலின் சத்தத்தை மாற்றி, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இவர்கள் காதுகளிலே விழட்டும் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே பைபிள் படிக்கிற சத்தம், பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபிக்கிற சத்தம், ஆலயத்துக்கு போகலாம் என்று சொல்லுகிற சத்தம் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் விழட்டும் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் எங்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்று சாட்சி சொல்லுகிற சத்தம் ஒவ்வொரு வீடுகளிலே கேட்கட்டும் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறுவதாக. கணவருடைய, மனைவியுடைய எல்லா சிறையிருப்பை மாற்றி ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சித்து ஆண்டவரை ரட்சிப்பின் சத்தத்தை கேட்கும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனது பாடலும் இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வியில்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வியில்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா.
நம்முடைய கூடாரங்களில ரட்சிப்பின் கம்பீர சத்தம், வெற்றியின் சத்தம் நிச்சயமாகவே கேட்கும். ஆமேன். நீங்க பாடுனீங்களே, விசுவாசத்தோடு பாடியிருப்பீங்க இல்லையா? அதே போலதான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவைகளிலிருந்து, அதாவது நம்முடைய வீடுகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஆமென். எப்பொழுது ஸ்தோத்திர துணி வரும்? கர்த்தர் அற்புதம் செய்யும் போது நம்முடைய வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஒரு வரும்பொழுதுதான் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இல்லையா? இப்ப இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் குறுகி போக பண்ண மாட்டேன், அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்க ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்துல குறைவுபட்டிருக்கலாம், ரொம்ப வேதனையோடு கூட கூனி குறுகி போய் நிற்கலாம். கடன்காரர்களுடைய சத்தம், கடன் கேட்கிறவங்களுடைய சத்தம் உங்களுடைய காதுகளிலே துணித்து கொண்டே இருக்கலாம். அல்லது வீட்டுக்குள்ளே அது தேவை, இது தேவை, அது இல்லை, இது இல்லை, இப்படிப்பட்ட சத்தம் கூட கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்களை பெருக பண்ணுவேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் பொருளாதாரத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். அது மாத்திரமல்ல, உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் வெட்கம் அனுபவித்திருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தினரின் நிமித்தம் அவர்கள் பேசுகிற சத்தத்தினால குறுகி போனது போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன், குறுகி போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். அதனால உங்களுடைய வீடுகளில ஸ்தோத்திர சத்தமும் ஆடல் பாடலின் சத்தமும் இனி வருகிற நாட்களில கேட்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இப்படிப்பட்ட சத்தம் எங்கள் வீட்டுல கேட்கட்டும் அப்பா, உம்மை துதிக்கிற சத்தம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற சத்தம் கேட்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா, நம்முடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்களோ அந்த அளவுக்கு ஆண்டவரே அவர்களை உயர்த்துவீராக, ஒரு பெருக்கம் உண்டாவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதமான வாசல்கள் திறக்கப்படட்டும் ஐயா. அது நிமித்தம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஸ்தோத்திரிக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் இவர்கள் வீடுகளிலே நடப்பதினால ஆடல் பாடலின் சத்தம் கேட்கட்டும் கர்த்தாவே. பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் சந்தோஷமாய் உம்மை பாடி துதிக்கட்டும் ஐயா. உம்மை ஆடி ஆண்டவரே மகிமைப்படுத்தட்டும் ஐயா. அப்படிப்பட்ட சத்தங்கள் உம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே வரட்டும் ஐயா. ஒருவேளை கர்த்தாவே பிள்ளைகளை இழந்து பிள்ளைகள் தூர இடத்துல இருக்கிறாங்க, பிள்ளைகள் பேசுறதே இல்லை என்று ஒருவேளை நினைத்து வேதனையோடு இருப்பார்களே. ஆனால் அன்றைக்கு ஆண்டவரே, இளைய குமாரன் வீட்டுக்கு வந்த பொழுது வீட்டுக்குள்ளே ஆடல் பாடல் சத்தம் வந்தது போல ஆண்டவரே இவர்கள் பிள்ளைகள் திரும்ப வருவார்களாக. சிறை இருப்பில் இருக்கிற பிள்ளைகள் மறுபடி திரும்பி வருவார்களாக. பிள்ளைகளின் சத்தம் வீடுகளிலே கேட்கட்டும் கர்த்தாவே. கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிழ்ந்து களி கூற உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு குறுகிட
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஹalleluya. இந்த பாடலை பாடும் பொழுதே நமக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்ப வீட்டுல எப்பொழுதுமே தினமும் இப்படி பாடி ஆண்டவரை துதிக்கிறது அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். எரேமியா 33 அதிகாரம் 11 வசனம். எரேமியா 33 11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. பிரியமானவர்களே, இங்க பார்க்கிறோம் இன்னும் களிப்பின் சத்தம். ஆமென். இதுவரைக்கும் ஒரு ஸ்தோத்திரத்தின் சத்தம், ஆடல் பாடல் சத்தம் நம்ம பாடணும், நம்ம வாசித்தோம், ஜெபித்தோம். இந்த வசனத்துல பார்க்கிறோம் இன்னும் களிப்பின் சத்தம், இன்னும் மகிழ்ச்சியின் சத்தம், இன்னும் மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் கேட்கும். ஆமென். ஹalleluya. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களில இப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்கும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை பிடித்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்துக்காக நீங்க காத்திருக்கலாம், அல்லது இங்க நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். எங்களுடைய வீட்டுல எப்பொழுது மணவாளனின் சத்தம், மணவாட்டின் சத்தம் கேட்கும் என்று அவளோடு இருக்கிற பெற்றோரே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, வீடுகளிலே குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கொடுத்து, கற்பத்தின் கனியை கொடுத்து, பிள்ளைகளின் சத்தத்தினால மகிழ்ந்து களிக்கூற ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பிரியமானவர்களே, குடும்பத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி, குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படி, கர்த்தருடைய கிருபையினால நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க போறோம். சில சமயங்கள்ல நம்முடைய சரீரத்துல பலவீனங்கள் தாக்கி இருக்கலாம். கர்த்தர் அந்த பலவீனங்களை மாற்றி, பயங்களை மாற்றி, எல்லா போராட்டங்களையும் மாற்றி அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லா கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தின் படியே அப்பா, களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம் மாத்திரமல்ல ஆண்டவரே, மணவாளனின் சத்தம், மணவாட்டின் சத்தம் கேட்கட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கட்டப்படட்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. இயேசு என்ற நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ராஜா. ஆச்சரியமாய் நடத்துவீராக. எத்தனை வருடங்கள் குழந்தை இல்லைனாலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஒரு கருவை உருவாக்கி கொடுங்க ராஜா. அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, எந்தெந்த குடும்பங்களிலே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, வேதனையோடு, நடுக்கத்தோடு, கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, அவர்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. சிறையிருப்பை மாற்றுவீராக. நம்முடைய பிள்ளைகள் நிம்மதியாயிருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, பலவீனமான பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்க. ஒவ்வொருவரை வீட்டுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்கட்டும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு, சிதறாத
கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. இந்த பாடல் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆனந்த துதி ஒலி கேட்கும், அவ்வளோ ஆடல் பாடல் சத்தம் கேட்கும், மணவாளனின் சத்தம், மணவாட்டி சத்தம், எல்லா சத்தமும் கேட்கும் கேட்கும் கேட்கும்னு ஜோம் பண்ணிட்டு கடைசியில ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்கலன்னா எப்படி இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம் ஆண்டவரை நோக்கி. எங்களுடைய குடும்பங்கள்ல கடைசி நாட்கள்ல ஆண்டவரே உம்முடைய வருகை வரும் பொழுது ஒவ்வொருவர் காதுகளிலும் உம்முடைய எக்கால சத்தம் கேட்கணும், அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்க போகிறோம். மத்தேயு 24 அதிகாரம் 31 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 24:31. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எக்கால சத்தத்தோட அவர் வரப்போகிறார். அவருடைய சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கணும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய காதுகளும் கேட்கணும், காதுகளிலும் விழணும். எல்லாரும் ஆண்டவரை வரவேற்க, அவரோடு கூட வானத்திலே போக, அவரோடு கூட அரசாள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய பாட்டியம்மா இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எங்க பாட்டியம்மாவுடைய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அத்தனை பேரும் கும்பலாக வரிசையாக பரலோக வாசலுக்கு போகணும் ஆண்டவரே, பரலோகத்துக்கு போகணும் ஆண்டவரே என்று அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் விளைவு இந்த நாட்களிலே ஒவ்வொருவராக ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமென். நம்ம ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். கண்டிப்பா கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு என்ன நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய காதுகளிலே ஆண்டவரே எக்கால சத்தம் விழும்படியாக பரிசுத்தப்படுத்துவீராக, ஆயத்தப்படுத்துவீராக ராஜா. அன்னைக்கு மணவாளன் வந்து விட்டார் என்ற சத்தம் ஆண்டவரே எல்லார் காதுகளில விழுந்தா கூட அநேகர் ஆயத்தமாய் இல்லப்பா. இன்னைக்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கணுமே, எக்கால சத்தம் காதுல விழும்படி ஆயத்தமாய் இருக்கணுமே கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாவார்களாக. உம்முடைய ஆண்டவரே பரலோகமே அவருடைய தரிசனமாய் மாறட்டும் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முழு குடும்பங்களையும் யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அத்தனை பேர் குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட சத்தங்கள் கேட்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, ஆமென். சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை நல்ல கரங்களை தள்ளி பாடலாமா? வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோணிக்க, தேவன் அவரை தரிசிப்போமே. தேவதூதர் பாடல் தோணிக்க, தேவன் அவரை தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். சேர்ந்து பாடுவோம். இயேசு ராஜன்
கர்த்தரில் விடவே என் இயேசு மராஜனே வந்திடுவார்.